ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காளான் மசாலா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 5 ஸ்டெப்பாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம், அதாவது ஒரு பேக்கெட் அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி 1 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை அதையும் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நறுக்கி வச்சுருக்கிற கேபேஜ், நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 பச்சை மிளகாவை விழுதாக அரைச்சது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை பக்கோடா மாவு பதத்துக்கு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் பிசையலாம். நான் சாப்பரில் முட்டைக்கோசும் மஷ்ரூமையும் சாப் பண்ணதால் எனக்கு தண்ணி அதிகமாகவே இருந்ததால் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கல. நீங்கள் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியான பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு, இப்போ அதை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். கையை ஒரு தடவை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம பக்கோடா மிக்ஸை அதில் போட்டு பொரிச்சிடலாம். சின்ன சின்னதாக போடணும். பக்கோடா மாதிரி போடுறதுக்காக தான் தண்ணியில் நம்ம கை நினைக்கிறோம். அப்போ தான் மாவு ஓட்டாமல் வரணுன்றதுக்காக. இந்த மாதிரி போட முடியலனாலும் சின்ன சின்னதாக கூட நம்ம போண்டா சைஸ்க்கு போட்டு அப்புறமா பிச்சு போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக பொரிஞ்சிடுச்சு. எடுத்துடலாம். இப்போது இதே மாதிரி மீதி எல்லா மாவுமே பேட்ச் வைஸாக பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு எனக்கு 5-6 பேட்ச் வந்தது. அதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 1 கிலோ கேபேஜுக்கும் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு வச்சுருக்கிற இந்த பக்கோடா எல்லாத்தையுமே ரொம்ப பொடிசாக நம்ம புட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இருந்தால் தான் மசாலாவில் நல்லா கரையும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக புட்டு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு சால்னா ப்ரிப்பரேஷன். எப்படி சால்னா செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது எல்லாமே. இந்த சால்னால தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். வாங்க சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சால்னா செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மிளகரி மசாலா தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இல்லை காரத்துக்கு ஏற்ப காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவை கொஞ்சமாக தண்ணியில் ஊற்றிக்கணும், கரைச்சி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல் வரதுக்கு. இப்போ இந்த மசாலா தண்ணியை அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து சால்னால சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே போட்டுட்டேன், அவ்வளோ சீக்கிரம் அது கரையில். அவ்வளோதான், சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது எப்படி மஷ்ரூம் மசாலா செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பக்கோடா பொரிச்ச வானல்லே எண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பொரித்து புட்டு போட்டு வச்சுருக்கிற மஷ்ரூம் கேபேஜ் பக்கோடாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சால்னாவை அதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு சின்ன சின்ன பீஸஸாக இருக்கிற அந்த பக்கோடாவை நல்லா அந்த சால்னாவில் கரைய வைக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கூட அந்த காளான் பக்கோடா தெரியவே தெரியாது. நல்ல மசாலா திக் கிரேவி மாதிரி வரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவும் தளன்னு செய்யலாம். இப்போது ப்ளேட் பண்ணிடலாம். மேலே பிளேட்டிங்க்கு கார்ன்ஃப்ளேக்ஸு, மல்லித்தழை, ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற காளான் மசாலாவை அதில் சேர்த்துட்டு மேலே டாப்பிங்க்கு கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை, அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸை அதில் தூவி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். பாருங்கள், அப்படி ரோட் சைட் காளான் டேஸ்ட் அதில் வந்துச்சு. காளான் மசாலாவுடைய டெக்ஸ்சர் கூட அப்படி நம்ம ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. டாப்பிங்ஸ் இல்லாமலேயும் சாப்பிடலாம், மேலே உங்களுக்கு பிடிச்சமான டாப்பிங்ஸ் போட்டும் சாப்பிடலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் வெளியில் சாப்பிட்றோமே அப்படின்ற ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கும். அது இல்லாமல் சேம் ஸ்டைலில் சேம் டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஹெல்த்தியாக.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.